பாத்தீங்க வந்தாரு, அவரு பாட்டுக்கு பேசினாரு. அவரு பேசி கொண்டிருக்கும் போதே அந்த கிரௌட்ல வந்து மயங்கி விழுறாங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய கேடர்ஸ், அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் அவரை பார்த்து என்ன சொல்றது, மனநிலை தவறி போய் சத்தம் போடக்கூடிய கூக்குரலக்கூடிய தொண்டர்களை ஆம்புலன்ஸில் வந்து ஏத்தி கொண்டு போகிறார்கள். அவர் கண்ணு முன்னாடிங்க, அவர் கண்ணு முன்னாடி. இன்னும் ஒரு ஆளா இருந்தாக்கா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருப்பாரா? நீங்க கேட்டீங்க விஜய் போய். நான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த சமூகத்தை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். நேற்று இது நமக்கு மிகப்பெரிய உதாரணம். காரணம், ஒரு கட்சியுடைய கூட்டம் அது. புதிதாக துவங்கப்பட்ட கட்சி. மீண்டும் மீண்டும் நாங்க நாங்க பல இடங்கள்ல சொல்றோம். இது ஆர்கனைஸ்டு இல்லாத கூட்டம். திஸ் இஸ் a disorganized, unorganized crowd. இது ஒரு கல்ட் குரூப். இது ஒரு மாப் கூட்டம். காரணம் என்னன்னா, நேத்து விஜய் அவர்கள் சென்று விட்டாருங்க. அவரை பத்தி கூட நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. அவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அவரால் இது பண்ண முடியாது. எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அவர் சார்ந்து யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? நாம அந்த ஹைரார்கி, ஒவ்வொரு பார்ட்டிக்கும் டெசிக்னேட்டட் ஹைரார்கி இருக்கும். தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே இருப்பாங்க ஒரு ஹைரார்கி, அது கீழே இருப்பாங்க. இதுல கூட நமக்கு பரிச்சயமான, நம்ம கேள்விப்பட்ட நிறைய பேர் சொல்லலாம். சிடிஆர் நிர்மல் குமார் ஒருத்தர், ஐஆர்எஸ் படிச்ச அருண் ஒருத்தர், ராஜ்மோகன் ஒருத்தர், இன்னும் 2-3 பெயர்கள் சொல்லலாம். எல்லா இடங்கள்லயும் ரொம்ப என்ன சொல்றது, ஏளனமா பேசக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாம். எல்லாரையும் ஏளனமா ஏனத்தோட பேசக்கூடிய நான் சொன்ன இந்த பேர் சொன்ன ஆட்கள் எல்லாம். இவர்கள் யாராவது ஒருவர் இன்னைக்கு கரூர் இருக்காரா? அது கூட வேண்டாம். அந்த கரூருடைய மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, பகுதி செயலாளரோ, அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பார்ட்டி அந்த துண்டு போட்டுக்கிட்டு உள்ள கரூர் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்காங்களா? இத்தனை ரசிகர்களும் தொண்டர்கள் இருக்காங்க சொல்றீங்கல்ல, எங்களை பார்த்து எல்லாருக்கும் பயம்னு சொன்னீங்கல்ல, எங்களை பார்த்து எல்லாரும் கதறாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, எங்களை பார்த்து பயமான்னு கேட்டீங்கல்ல. அப்போ உங்களை பார்த்து நாங்க பயப்படணும்னா, உங்களை பார்த்து இதர கட்சிகள்லாம் பயப்படணும்னா, இன்னைக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கணும்? இன்னைக்கு உங்களுடைய ஒர்க்ல அதை காட்டிருக்கணுமா இல்லையா? இது நான் ஒரு நார்மல் சிட்டிசனா கேட்கிறேன். இன்னைக்கு கரூர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க அவ்வளவு பேரும் வந்து விஜய் வரும்போது துண்டை தூக்கி போடுறீங்க அவர் மேல. அவரும் அந்த துண்டை வந்து காலில் போட்டு அவரை பாட்டு எந்த மகத்துவமும் மரியாதையும் இல்லாம நடக்கிறார் அது மேல. அது வேற விஷயம், விட்டுருங்க. இன்னைக்கு கரூர் மருத்துவமனை உள்ள ஒரு துண்டு போட்ட ஆள் இருக்கா? எங்கேயாவது நம்ம பார்த்து ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் காமிங்க. இது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அநியாயம் இது.